இந்தி கூட்டணியை பொறுத்தவரை என்ன, அது ஒரு சீட்டு கட்டு மாறின. ஒரு ரவுண்டு குலுங்கும் போது ஒரு ஜோக்கர் வெளியே போயிடுவார். சீட்டு கட்டில் நாம சீட் வாழ விடுமல்லன்னு. இப்ப முதல் ரவுண்டு குலுங்கிருச்சு, 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்த ரவுண்டு திரும்ப குலுக்கி போடும்போது 2 ஜோக்கர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்ப நிதிஷ்குமார் அவர்கள் வெளியே வர்றாரு. மம்தா பானர்ஜி அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சதே 2 சீட்டு, 6 சீட்டு கேட்டா எப்படிங்க எனக்கு கொடுப்பாங்க? ஸோ மம்தா பானர்ஜி அவர்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை, காங்கிரஸ் தனியா தான் போகணும், நாங்க தனியா போராட்டாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் எந்த நேரமும் வெளியே வரக்கூடும் என்கின்ற சூழல் இன்னைக்கு பீகார்ல இருக்கு. பஞ்சாப்ல மண் அவர்கள் நாங்களும் வெளியே வர்றோங்கிறாங்க. ஹரியானாவில் இதே பிரச்சனை. எல்லா இடத்திலும் கூட ஏன்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மக்களுடைய மனநிலைக்கு எதிர்ப்பாக இவர்கள் ஒன்று சேர்ந்தால் இதுதான் நடக்கும்னு தொடர்ந்து நாம சொல்றோம். தொடர்ந்து நம்முடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பீகார்ல இல்ல, வெஸ்ட் பெங்கால் இல்ல.